உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரங்களில் விசுவாசம் குறித்து பார்த்தோம். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம். நீ விசுவாசித்தா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு. அல்லேலூயா. அப்படியே இந்த நாட்டில் வாசிப்போம். மத்தேயு 21 20 22 வாசிக்கலாம். மத்தேயு 21. நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். ஒன்னதுல ஒரு விஷயம் நான் கரெக்டாக வார்த்தை சுமந்தவர்கள் முன்னாடி சமூகத்தாளத்துக்கு கரெக்டாக தாமே நீ பேசுகியா செபிக்கிறேன். நாய் கரெக்டாக விசுவாசம் உள்ளதா அது நாய் கரெக்டாகவே நாங்கள் செபத்தில் எதை கேட்டாலும் அருகிற தேவன் நாய் கரெக்டாக நாட்டின் தகப்பனே நீர் தகப்பனே சகலத்தை நன்மைக்கு எதிராக மாற்றி அமைத்ததுக்காக நான் யோசிக்கிறேன். ஆசீர்வதி நாமத்தை தேசுவின் நாமத்தை நன்றி. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நம்முடைய விசுவாசமானது நம்பப்பட காணப்படாது. அப்படியா தான் நம் விசுவாசம் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆனாலும் நமக்கு பேர் என்னது? விசுவாசம். பேர் மட்டும்தான் விசுவாசம் இருக்கிறார். ஆனா செய்யறதெல்லாம் அவிசுவாசமான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நான் பெட்ல எழுந்துக்கும் போதே எனக்கு அது என்னன்னு தெரியல. பாவம் வாசம் தான் பெட்ஷீட் தான் ஆன்சர் பண்ணார் வேற. ஆனால் நான் செய்வேன் ஆண்டவரே எனக்கு இடம் கொடுத்தாங்க. உடனே கூப்பிட்டு கல்ல ஒரு இடம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் காட்டு. ஆனால் எதுவும் சாப்பிடுவேன். அல்லேலூயா. ஆண்டு கேட்ட ஆண்டவரை நீங்க என்ன சுகந்தம் பண்ணுங்க. ஏன்னா விசுவாசமானது காணப்படாது. நடையில எப்பதான் லூஸ் போச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாசத்துல நிறைய பேர் சொல்லிட்டாங்க லூஸ் போச்சு. ஆனா என்ன தெரியல. கர்த்தர் நல்லது. கர்த்தர் எல்லா விஷயமும் நம்ம நல்லவனா நன்மையானது எந்தையும் பூர்ணமான எந்த வரும் வரத்திலிருந்து. அப்போ அந்த தேவனாகி கர்த்தரை நாம விசுவாசிகளோடாக கர்த்தருடைய சமூகத்தில் ஏறாத நம்ம நிற்கும் போது மட்டும்தான் அதில் நடக்கும். நிறைய பேர் இதனால அந்த பிள்ளைகளை பார்த்துருப்பாங்க. ஒரு சிலர் நான் படிச்சுட்டேனே படிச்சுட்டு வேலை இல்லையே அப்படின்னு காத்திருப்பாங்க. அவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். நம்ம குரங்கு பார்த்துக்கோ. எத்தனை பேர் குரங்கு பார்த்துக்கோ? மங்கி எத்தனை பேர் தெரியும்? தெரியும் தானே? அது அந்த மங்கி என்ன பண்ணுமா, இந்த மரத்தில் கொஞ்ச நேரம் உட்காரும், அடுத்தது அதில் ஜம்ப் பண்ணும், அதில் உட்காந்து திரும்பி என்ன பண்ணும், இருதயமானது திருக்கும் மகா கேட்டுதான். வழங்குச்சேன் நான் தான் சொல்றேன். அல்லேலூயா. அப்படியே தான் நம்மளுக்கு செபமானது எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணேன், டைரியில் எழுதி வைப்பேன். என்னோட செபமானது டைரியில் எழுதி வைப்பேன். எழுதி வச்சு அதுக்கு ஆண்டவரே நீங்கள் தந்ததுக்காக நன்றி சொல்லுவேன். வராதது தந்ததுக்காக நன்றி சொல்லுவேன். மாத கடைசியில் பார்த்தா எல்லாம் நடந்துக்கணும், ஒன்று மட்டும் நடக்காது. அதுக்கு நாங்கள் 2 நன்றி சொல்லுவேன். நடக்காததுக்கு
உங்களுக்கு 2 நன்றி சொல்றேன், நம்மளுக்கு ஒரே ஒரு நன்றி பண்ண சொல்றேன். அல்லேலூயா. இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து இந்த 22லேருந்து நான் டைரி, ஏன்னா 22க்கு முன்ன வரைக்கும் நான் டைரியிலே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். எதுவாக இருந்தாலும் டைரி இருந்தால் எழுதுவேன். அது எனக்கு இது தேவை, அது தேவை, எனக்கு ஒரு நைட்டு தேவைன்னா ஆண்டு தான் கேட்பேன், ஒரு கிளிப்பு தேவைன்னா ஆண்டோடு தான் கேட்பேன். ஆனால் சூப்பர் கிளிப்பு அப்போலாம் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு பாசமாக கிடைக்குது. ஆனால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறதுனால தான் இம்மட்டுமாக நம்மளை காத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தி வர்றாங்க. அல்லேலூயா. இப்போ நான் படிச்சுட்டேனே எனக்கு வேலை இல்லையேன்னு கவலை கண்டிப்பாக படவே கூடாது. ஆண்டவரே நீங்கள் தந்ததுக்காக நன்றி மட்டும் சொன்னால் போதும். இல்லாதது இருக்குது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன், இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைரி எடுத்து எழுதணும். ஆண்டவரே நான் இத்தனை 1000 ரூபாய் சேலரிக்காக நான் போனதுக்காக உமக்கு நன்றி. இத்தனை 1000 சேலரியில நான் போனதுக்காக நன்றி. அது உங்களுக்கு ப்ரமோஷன் தந்ததுக்காக நன்றி அப்படின்னு நம்ம எழுதி என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணால் போதும். அதே மாதிரி நிறைய பேர் வயசு சென்று திருமணம் ஆகாதவங்க அவங்க அதுக்காக கலந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கனவுலாம் பெருசாக இருக்கும். என் புருஷன் இப்படி வரணும், என் பொண்டாட்டி இப்படி வரணும், என் பொண்டாட்டி ரத்தி மாதிரி இருக்கணும், கிள்னா ரத்தம் வரணும். ஆனால் வரும், ரத்தி மாதிரி வரும், கிள்னா ரத்தம் வர மாதிரி வரும். ஆனால் நம்மளுடைய குடும்பத்தை பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னது, அது என்ன பண்ணுற நீங்கள் என் வாழ்க்கை செய்யுங்க. சிலர் வந்து குழந்தைக்காக காத்திருப்பாங்க. குழந்தை இத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனையோ டாக்டர்ஸுக்கு போயிருப்பாங்க. டாக்டர்ஸுக்கு போய் சலிச்சு போயிருப்பாங்க. ஆண்டவர் நம்மளை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளை குறையா படைக்கல. யாருன்னு ஏதாவது 2 கை இருக்குல்ல, 2 கால் இருக்குல்ல, 2 கண்ணு இருக்குல்ல, ஒரு வாய் இருக்குல்ல, எல்லாமே இருக்கு இல்லை தானே, இருக்குதானே. ஆனால் நம்ம ஆண்டவர் குறையாக எப்பயுமே படைக்கல. நம்ம விசுவாசமானதுதான் குறையா காணும். அதனால தான் நம்முடைய வர்ற காரியங்கள் தாமதமாக நமக்கு வரும். அல்லேலூயா. நான் நிறைய ஆண்டவருக்கு சண்டை போடுவேன். எப்படின்னா ஆண்டவரை இன்னைக்கு எனக்காக ஆசீர்வதிங்களா, அவ்வளோதான் விடுங்க சாமி, எனக்காக நீங்கள் ஆசீர்வதிப்பா. அப்போ ஆண்டு சொல்வாரு, நான் ஒன்றுக்காக அவங்கள ஆசீர்வதிச்சேன்னா அவங்களுடைய தகுதி என்னாட்ட அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவளோட தகுதி நட்டு அவளுக்கு தெரியாத போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இருந்தது என்ன பண்ணோம் பாருங்க. அது 22 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னில நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்துல ஜபத்துல நம்ம என்ன கட்டணும், முதல்ல நம்மளோட ஜபமான கருத்தா இருக்கு. அல்லேலூயா. எலியா நம்மளே போல ஒரு பாடல மனுஷன். அவன் கருத்தாய் ஜெபிச்சான். கருத்தா ஜெபிச்சனால அந்த தேசத்துல மழை பெஞ்சு, கருத்தா ஜெபிச்சனால அந்த தேசத்துல மழை பெஞ்சு. இல்லையா? அப்போ நம்மளுடைய ஜபமானது கருத்தாய் காணப்பட வேண்டும். இருக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்கான். ஆனாலும் கருத்தாய் நம்ம செபிக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் அதினரின் காலத்தில் நேர்த்தியாக நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நிறைய பேர் வந்து கேள்வி பண்ணுவோம், உங்களுக்கு 2 பேர் வந்து ஜடம் போட போகிறாங்க, உங்களுக்கு வந்து வீட்டில் என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன அக்கறை இல்லை. அல்லேலூயா. நம்ம போகிற ஊழியத்தான். அல்லேலூயா. பிறரோட தேவைகள் வந்து இப்போ நிறைய பேர் ஃபோன்லேயும் ஜோம் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃபோன்லேயும் ஜோம் பண்ணுவாங்க. ஏன்னா என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது. அதனால் ஃபோன்லேயும் ஜெபிச்சு ஃபோன்லேயும் விடுதலாகிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சில இடத்துக்கு நான் போகும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறேன். அப்போ நான் வந்து கண்டிப்பாக ஐயா கூப்பிட்டா கண்டிப்பாக நான் போய் ஆகணும், என்னால் முடியும். நேற்று ஒரு பாஸ்டர் பீட்டர் வந்து எபினேசர் சர்ச்சில் வந்து அவர் சொல்ல, அம்மா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்கம்மா, நான் இங்கே மாங்காடு போயிருக்கேன்.
நேரத்திலும் கர்த்தருடைய ஊழியத்தை ஊழியக்காரத்தான் செய்யறதில்லை, விசுவாசிகளும் கர்த்தருடைய ஊழியத்தை ஜபத்தினாலும் செய்யணும். அல்லேலூயா. போ, அதெல்லாம் அனுப்பு. அல்லேலூயா. உன்னால முடிஞ்சா போ, இல்லைன்னா என்ன பண்ணு, போறவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், போறதும் இல்லை அனுப்புறதும் இல்லை. அப்படி எப்படி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம்? எத்தனை பேர் ஆசீர்வாதம் மாதிரி கைவிட்டு போனேன். அல்லேலூயா. எனக்கு இந்த மாதிரி சொல்லும்போது ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தை மாத்திரமல்ல, அதற்காக முதல்ல ஆண்டவர் அவங்க கூப்பிடுறாரு, கூடும்போது செவி கொடுக்குறாங்க. செவி கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்ற நான் உன்னை சன்னதி வானத்து நட்சத்திர கடமை கூட பெருக பண்ணுவேன். ஆனால் அவன் காத்திருந்தேன். 1 குறைய 100 வயசுல என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அல்லேலூயா. இப்போ லேட்டஸ்ட்ல ஒரு யூடியூப் ஒரு பாட்டிக்கு 100 வயசு குழந்தை பிறந்தது. எத்தனை வயசு? 100 வயசு. அந்த பாட்டிக்கு குழந்தை பிறந்தது. பெண்களுடைய வழிபாடெல்லாம் நின்று போச்சு. நம்ம என்ன சொல்லுவோம், வயசானது இது பணம் இது பண்ணுது, அப்படி இல்லை. அந்த அம்மா அந்த வயசுக்கு சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லதுன்னு என்ன பண்ணோம், ருசிக்கிறவங்க காணப்படும். முதலாவது விசுவாசத்துல ஸ்திரமுள்ளவராகணும். விசுவாசத்துல ஸ்திரமுள்ளவராகணும். விசுவாசமானது காணப்படும் உறுதியும் நம்பப்பட நிச்சயமா இருக்குது. நம்ம விசுவாசம் நம்ம ஸ்திரமா இருக்கணும்னா கர்த்தர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நமக்கு அங்க இல்லை ஆனால் இருக்க செய்வாரு, அங்க வரல அது வர செய்வாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணு விடுவாங்க. கருவிலாவே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதரே ஒரு நாய் கர்த்தாவே காத்துகிறோம். கர்த்தர் தாமே என்னுடைய விசுவாசத்தை நாயக்கத்தை நான் பலப்பட முடியாது. நாய் கர்த்தாவே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க முடியாது. சந்தேகப்படாமல் விசுவாசிக்க முடியும். நாய் கர்த்தாவே இந்த சமூகத்துக்காரு நாய் கர்த்தாவே அப்போ அந்த மனைவி பார்த்து சமூகத்தை பேர்ந்து போய் விழுன்னு சொல்லுவோம், அது விழுமென்னு சொல்லுவோம். நாய் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் தாமே நாங்கள் விசுவாசம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம் தாமே முதல் சிம்பியா செபிக்கிறோம். அப்பா விசேஷமான நாய் கர்த்தாவே அப்பா இங்க வந்தவனுமா செல்லாதபடிக்கு ஒரு பூர்ண ஆசீர்வாதத்தை நாளில் பெற்று செல்ல முடியாது. கர்த்தர் உதவி பண்ண செபிக்கிறோம். 4வது மாதம் கடைசி வார்த்தைக்காக சொல்லுங்க. ஒரு விஷயம் அவன் செப்பம் பண்ணிக்காக சோர்ந்து பண்ணி அப்பா மாடு நீண்ட நாட்கள் கொண்டு வந்தீங்க. அப்பா அந்த மாடுடைய எல்லாத்தையும் சன்னிதிக்காக சோதப்பா. அப்பா அதை நாகத்தாவே அம்மத்தூர்ல பேக் ஆஃபீஸ்ல நாகத்தாவே அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்பர் கட்சிக்குவா ஸ்தோத்திரம் தகப்பன். கர்த்தர் தாமே நீர் தகப்பனே சகலத்தை நன்மைக்கு ஏதோ செய்கிறேன். அப்பா அது மாத்திர நாயக்கத்தாவே நாயக்கத்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை திருப்பத்துக்காக சோதப்பா. மகள் மோனி இந்த நாயக்கத்தா வேலையை காத்துக்கிறான். அப்பா அந்த மாடுக்கு நாயக்கத்தா படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற ஊதிக்கு தர முடியாது செபிக்கிறேன். அப்பா கல்லூரி பயிர்க பிள்ளைகா ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பிள்ளைய நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தேவன் தாமே நாட்கள் படிக்கிற பிள்ளைகா ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பிள்ளைய எல்லாத்தையும் சந்திக்கா ஸ்தோத்திராச்சு. தேவன் தாமே நாட்கள் நாயக்கத்தா கற்பத்துக்கா ஏங்கி நிற்கிற பிள்ளைகா ஸ்தோத்திரம். அப்பா அடைக்கப்பட்ட கற்பத்தின் வாசலை கர்த்தர் நீங்க திறப்பீராப்பா. எப்பத்தான் என்று சொன்னப்பா திறக்கப்படுவா என்று சொன்னாங்க. அப்பா திறப்பீராப்பா. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் வாசலை திறப்பீராப்பா. திறக்க செய்வீராக ராஜா. ஆசீர்வதியும் ஆசீர்வத்து நாமத்தை காத்துக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நாம் சொன்ன ஆத்துமாவே நாமம் ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை நாளும் எங்கள் கண்ணால்